ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, இருள் சூழ்ந்து இருக்கிறதே, எப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வரப்போகிறோம் என்று நினைக்கிறாய்? அம்மா, இருள் சூழ்கிறது என்று நீதான் சொல்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருளெல்லாம் சூழவில்லை, எல்லாம் ஒளியாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் நினைத்தால் இந்த இருளை உன்னால் அகற்ற முடியும். மனம் வைத்தால், நம்பிக்கை இருந்தால் எல்லாமும் உன்னால் செய்ய முடியும். உன்னுடைய வாழ்வில் இருள் சூழ்ந்த இருந்தால், நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால், தீபத்தால் ஒளியை ஏற்றவும் முடியும். நீ என்ன செய்ய போகிறாய்? இருள் வாழ்க்கையிலேயே இருக்க போகிறாயா? இல்லை நம்பிக்கை கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள் பயணிக்கப் போகிறாயா? உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? முழுமையாக கேளுங்கள். உங்களுக்கே நிச்சயமாக இந்த இருள் வாழ்க்கை நீங்கிவிட்டது என்றே தோன்றும். நிச்சயமாக அருள் சூழ்ந்தாலும் நம்பிக்கை என்னும் தீபத்தால் ஒளியை ஏற்றுவோம் என்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே சீரான பாதையில் பயணிப்பது இல்லை. சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த புயல்கள் வரும், சில நேரத்தில் எதிர்பாராத புயல்கள் வரும். இருள் சூழ்ந்த இரவுகளையும் சந்திக்க நேரிடும். நன்மை உங்களை சுற்றி உள்ள உலகில் நம்பிக்கை இல்லாதவர்களும், எதிர்காலத்தை எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடக்கலாம். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியினால் உனக்கு மங்களங்கள் தோன்றலாம். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் இலக்கை நோக்கி செல்வதற்கு பதிலாக நன்மை மீண்டும். சில நேரத்தில் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் இருட்டுக்குள் இழுப்பது போலவே தோன்றும். என்ற தருணத்தில் எல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் செய்ய வேண்டும். பலவீனமாக என்றும் இருந்து விடாதீர்கள். தடைகள் உங்களை மலை போல சூழ்ந்து நின்றாலும், தோல்விகள் தன்னம்பிக்கையின் என்ற அஸ்திவாரத்தை பல விஷயங்கள் உன்னை அழுக்க முயன்றாலும், உன்னுடைய மனதில் நீ எந்த இடத்திலும் எதையும் பின்வாங்கக்கூடாது. ஏனெனில் இந்த இருள் உன்னை சோதிக்கும். புரிகிறதா? ஒரு தருணம் மட்டுமே உனக்கு பயமாக இருக்கும். அது என்னவென்றால், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாம் செய்யும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சோதனை செய்யும் பத்தியா? அந்த நேரத்தில் ஏண்டா வாழ்கிறோம் என்று தோன்றும். அந்த இடத்தை மட்டும் நீ கடந்து வந்து விட்டாய் என்று வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். ஒரு சிறிய தீக்குச்சி ஒரு பெரிய அறையை ஒளியூட்ட முடியும். அதுபோல உன் மனதில் ஆழ்ந்த புதைந்திருக்கும் நம்பிக்கை என்னும் தீபம் எவ்வளவு பெரிய இருளையும் விரட்டி அடிக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த நம்பிக்கைதான் உன்னை மீண்டும் எழுவதற்கு உற்சாகத்தை தரும். உன்னுடைய வாழ்க்கையில் இது நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாயமான சக்தி அல்ல. புரிந்ததா? மாற்றாக உன்னுடைய தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. நம்முடைய தனிப்பட்ட திறமைகள், உன்னுடைய கடின உழைப்பு, கற்றுக் கொடுக்கும் பாடம், கண்ட கனவுகள், இவை அனைத்தும் நம்பிக்கையை எரிபொருட்கள். அந்த நம்பிக்கையின் ஒளிக்கின்றன. புரிகிறதா தங்கமே? நான் சொல்ல வேண்டிய பாதை இனி உன் வாழ்க்கையில் துல்லியமாக காட்டும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல இடங்களில் தோற்று இருக்கலாம். அந்த தோற்று இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து இருக்கிறது. நீ இனி போகும் பாதையினால் அது வெளிச்சத்தையே கொடுக்கும். புரிகிறதா? ஒரு கப்பல் புயலில் சிக்கிக்கொண்டால் அது திசை தெரியாமல்
தடுமாறுவது இயல்பு. ஆனால் கலங்கரை விளக்கின் ஒளியை அது கண்டதும் தன் இலக்கை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்கிறது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் புயலில் சிக்கிக்கொள்ளும் பொழுது நம்பிக்கை என்ற கலங்கரை விளக்கம் நமக்கு சரியான வழியை காட்டும். கரை சேர உதவியாக இருக்கும். அது நம்பிக்கைதான். புரிகிறதா? ஒவ்வொரு கடினமான தருணமும் நம்பிக்கையின் வலிமையை சோதிக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த சோதனை தோல்வியடைந்தால் இருளிலேயே தேங்கி விடுவீர்கள். ஆனால் இந்த இருளில் நம் நம்பிக்கை என்ற தீபத்தை ஏற்றி அதை முறியடிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அந்த இருள் நிச்சயமாக விலகும். இழந்த வாய்ப்புகளை பற்றியே கவலைப்படாதீர்கள். கடந்த காலத்தில் தோல்வியடைந்ததை பற்றியே கவலை கொள்வது நன்மை அல்ல. அது மேலும் மேலும் பலவீனப்படுத்தும். எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது. அந்த எதிர்காலத்தை வடிவமைப்பது நம்பிக்கை. புரிகிறதா? உங்கள் கையில் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் தாராளமாக உங்கள் உள் ஒளியை ஏற்றி அதை முறியடிப்போம். என்றால் இருள் என்பது ஒரு பொழுதும் நிரந்தரமல்ல. நம்பிக்கையின் ஒளி அதை கடந்து நன்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருளை மட்டுமே பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்தீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் இருள் என்று ஒன்று வராது. நாளுக்கு நாள் இன்பம் என்பதே வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். துன்பம் எப்பொழுதும் ஒருவனுடைய மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது அல்ல. துன்பம் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஒன்று அல்ல. அது தேவையில்லாத ஒன்று. புரிகிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமானது உதிக்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல், நான் உனக்காக இருக்கிறேன், இந்த உலகத்தில் உன்னை ஒவ்வொரு பொழுதும் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கையிலேயே இருங்கள். நித்தம் இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெளிச்சமான வாழ்க்கை மட்டுமே. இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் எப்பொழுதும் போல ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுவிடாமல், நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மனதில் வைத்து போராடுங்கள். நீங்கள் போராடும் விஷயங்கள் ஒரு நாளும் தோற்றுப்போவது அல்ல. நீங்கள் போராடும் விஷயங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை விட்டு போவதும் அல்ல. நீங்கள் என்ன நினைத்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்களோ அதற்கு தகுந்தது போலவே நன்மைகளோ மலரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றும் நடக்கும். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக முயற்சிகளை செய்வது அல்ல, ரொம்ப தீவிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை இழந்துதான் முயற்சி செய்யவே போகிறீர்கள். அதனால் இனி வரும் காலத்தில் உங்களுக்கு எல்லாமும் சுலபமாக கிடைக்கும். இதுவரைக்கும் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காமல் இருளில் நின்றிருந்தீர்கள். ஆனால் இருளையே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்கப் போகிறேன். இதில் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட நலமான வாழ்க்கையாக மாறும் என்பதையே பாருங்கள். இருளானது நீங்கும், வெளிச்சமானது வரும். எப்பொழுதும் ஒன்று தெரியுமா? எப்பொழுதும் என்ன, இருள் சூழ்ந்து கொண்டேவா இருக்கிறது? வெளிச்சங்களும் வரதானே செய்கிறது. இருள் எப்படி ஒரு இரவு நேரத்தில் இருக்கிறதோ, பகலென்ற ஒன்று வந்து வெளிச்சத்தை கொடுத்து இந்த பூமி முழுவதும் மூளை முடுக்கு அனைத்திலும் வெளிச்சத்தை கொடுப்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றி என்ற ஒன்றை கொடுப்போ. வெற்றி என்பது என்ன? வெளிச்சம். வெளிச்சத்தை நிச்சயமாக கொடுப்போம். காலம் மொத்தமும் இனி உனக்கானது. எதை நீ கேட்டாலும்
உனக்கு அது கிடைக்கும். கேட்கும் விஷயங்கள் எல்லாம் என்னவென்பது எனக்கு தெரியும். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தினால் பல வெற்றிகளையும் பலவிதமான அற்புதங்களையும் நீ காண்பாய். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நீ சொல்லித் தெரிய வேண்டும் என்று அவசியமல்ல. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் என்னென்னவென்பது எனக்கு தெரியும். புரிகிறதா? பணத்தை தேடுகிறாய் அல்லவா? பணம் கிடைக்கும். நீ எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்கும் என்று நீ தோற்றுவிட்டோம் என்று நினைத்தார். ஆனால் கூடிய விரைவில் ஜெயிப்பதையும் உன்னுடைய இரு கண்களால் நீ பார்க்கத்தான் போகிறாய். அலட்சியங்கள் என்றும் வாழ்க்கையில் நல்லது அல்ல. அலட்சியத்தோடு இருக்காதே, நீ நன்மையோடு இரு. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றமும் பல திருப்பமும் வந்து கொண்டே இருக்கும். நீ நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நான் பலவிதமான மாற்றத்தை மாற்றுகிறேன். எப்பொழுதும் யாரை பார்த்தும் பயம் வேண்டாம். என்னுடைய பிள்ளையாகிய நீ என்றுமே சரிதான். யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயமென்பது வேண்டாம். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நானோ உனக்கு தரப்போகிறேன். இதுவரைக்கும் நீ கண்ட அத்தனை விஷயங்களும் உன்னை வாட்டி வதைத்தது. ஆனால் இதற்கு மேல் நீ பார்க்க போகும் விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கப் போகிறது. என்றுமே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருளிலேயே இருந்தீர்கள். இருளிலேயே எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று நினைக்க வேண்டாம். யார் ஒருவன் தெய்வத்தை நம்புகிறானோ அவன் என்றுமே நிலையான சக்திகளையே பெறுகிறான். அதாவது தெய்வம் என்ன தருகிறதோ அதனுடையே இருக்கிறான். தெய்வமாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையை இருளில் சூழ வைத்தேன். அந்த இருளை இப்பொழுது எடுக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அனைத்தையும் என்னிடமிருந்து அற்புதமாகவும் அதிசயமாகவும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள். எதற்கெடுத்தாலும் கோபப்படாதீர்கள். எந்த நல்லதும் நடக்கவில்லை என்று வருத்தமும் படாதீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று தெரிந்த இந்த சாயாகிய நான் உன்னுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் நல்லபடியாக நடத்தி வைத்து உனக்கு ஐஸ்வர்யத்திற்கு மேல் ஐஸ்வர்யமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு போகும் அளவுக்கு உன்னுடைய தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு போகும் அளவுக்கு உனக்கு நிறைய 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 மாற்றங்களையும் நிறைய திருப்பங்களையும் கண்டிப்பாகவே கொடுப்பேன். யார் எப்பொழுது நல்லது செய்வார்கள் எப்பொழுது கெட்டது செய்வார்கள் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு யார் நல்லது செய்வார் யார் உனக்கு கெட்டது செய்வார் என்று எனக்கு தெரியும். நான் சில பேரை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். அவர்களிடம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது. சாய் ஆகிய நான் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் நல்ல முறையிலேயே உனக்கு செய்து கொடுப்பேன். சில நேரத்தில் சில சமயத்தில் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உன் கையை விட்டு போவது போலவே இருந்தது. ஆனால் எப்படி அது எல்லாவற்றையும் நான் காப்பாற்றி உன்னிடம் கொடுத்தேனோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நல்லதையே செய்வேன். இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக அற்புதமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் இயற்கையை முழுமையாக, அதாவது உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை நம்புங்கள். அதே நேரம்
உங்களுடைய இறைவனை முழுமையாக நம்புங்கள். எப்பொழுதும் நம்பிக்கை வையுங்கள். ஏதோ நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்காக காத்திருங்கள். நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகிய இரண்டும் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில் எதை கேட்கிறீர்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கை கொண்டிருங்கள். ஒரு பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையோ மாற இருக்கிறது. இந்த சாய் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு துன்பங்களை நீக்குவதில் நான் உறுதியாகவே இருக்கிறேன். உங்கள் மனதை நேர்மையும் அன்பையும் கொண்டு நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நீங்கள் கடவுளிடம் அணைத்திருப்பீர்கள். இது ஒரு உத்வேகமான செய்தி. ஏனெனில் நல்ல குணம் கொண்டவர்கள் மட்டும் ஒரு மனிதனை இறைவனிடம் நெருங்கச் செய்வான். வாழ்வில் உங்கள் கடமைகளை முழு மனதுடன் செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் விளைவுகளையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்துங்கள். இந்த போதனை உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகளை முழுமையான கவனத்தோடு செய்ய உதவியாகவே இருக்கும். புரிகிறதா? நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வரும். அதை கண்டு மஞ்சக்கூடாது. நம் வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் தோற்றுப்போகிறோமே என்ற எண்ணமும் கொள்ளக்கூடாது. உன்னுடைய தேவை என்னவோ, நீ என்ன விஷயத்தை செய்ய ஆசைப்படுகிறாயோ அந்த செயலில் மட்டும் முழு எண்ணத்தையும் வைக்க வேண்டும். யாரோ ஏதேதோ உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்ற திட்டமெல்லாம் போடுவார்கள். ஆனால் அந்த திட்டத்தை அனைத்தையும் நீதான் பத்திரமாக நடக்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான். யார் எப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையை இருட்டுக்குள் யாரெல்லாம் தள்ள பார்க்கிறார்கள் என்று. மேலும் அவர்களை அடையாளமும் நான் காட்டுவேன். அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலேயும் ஓடு. நீ ஓடும் விஷயத்தினால் நிச்சயமாக நீ தோல்வியடைய போவது கிடையாது. பல பேர் சொல்லலாம் நீ தோல்வியடைவாய் என்று. ஆனால் நான் மட்டும் சொல்வேன், என்னை நம்பி ஒருவர் வந்த பிறகு அவர்களுக்கு தோல்வி என்ற ஒன்று ஒருபொழுதும் இல்லை என்று. தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் வாழ்க்கையில் நம்மோடு சாயிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இருங்கள். நீங்கள் தெய்வத்தை நம்புவதன் மூலமாக பல நன்மைகள் அடைவீர்கள். பலவிதமான சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். தொடர்ந்து நான் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே துணையாகவே இருப்பேன். அவசரங்களும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். எதிலும் அவசரத்தை காட்டாதீர்கள். அவசரம் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்பது அல்ல. அது வாழ்க்கையில் துன்பத்தை நீங்களே விலை கொடுத்து வாங்குவது போல ஆகும். நீ என்னென்னலாம் உன் வாழ்வில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய். அதில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தது என்றால் அதை என்னிடம் சொல். அதற்காக என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யலாமோ நான் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் செய்து கொடுக்கிறேன். அலட்சியங்கள் வாழ்வில் என்றும் தேவையல்ல. இன்பங்கள் மட்டுமே வாழ்க்கையில் தேவை. நான் தரும் இன்பங்களை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக இருப்பதற்கு முயற்சிகளை செய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் முயற்சியினால் அடையலாம். உன்னுடைய முயற்சிகள் மொத்தமும் நான் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன். இன்று உங்களால் சிறிய அளவிலேயே சம்பாதிக்க முடிகிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் சொந்த காலில் நின்று உழைக்க ஆரம்பிப்பீர்கள். நல்லதே நடக்கும்.
எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.